சண்முகம், பரணி சவுந்தரபாண்டி வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். சண்முகம், பரணி நீங்கள் 2 பேரும் இந்த அம்மா வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? நீங்கள் 2 பேரும் இங்கே தான் தங்கணும்னு பாக்கியம் கேட்டுக்கிட்டதுனால சண்முகமும் சொல்கிறாங்க, ஆமாலே பரணி, நம்ம இந்த சவுந்தரபாண்டியை கண்டுபிடிக்கணும்னா நம்ம இங்கே தான் இருக்கணும். பாண்டி அம்மாவை இவர் தான் ஏதோ செஞ்சுருக்காரு. அங்கேருந்து இவர் தான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அநேகமாக இங்கேருந்து அந்த அம்மாவை வெளியில் கூட்டிகிட்டு போகிறக்கு இவர் தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணுவார். நம்ம இங்கே இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும்னு சண்முகம் சொல்கிறாங்க. இதை கேட்ட பரணிக்கும், ஆமாம் சண்முகம், நீ சொல்கிறது சரிதான். சரி, இன்னைக்கு ஒரு நாள் இங்கேயே இருந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாக்கியம் ரொம்ப சந்தோஷத்தில், அப்பாடா எப்படியோ என் மகளும் மருமகளும் இன்றைக்கி தான் இந்த வீட்டில் தங்குறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, உங்களுக்குன்னு ஒரு ரூம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன்னு ஒரு ரூம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. வேண்டிய தலகாணி, பெட்ஷீட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க. தண்ணியும் கொடுத்து விட்றாங்க. பரணி அதெல்லாம் எதுக்குமா அப்படின்னு சொல்லவும், என்னடி நடு ஜாமத்தில் தண்ணி தெளிச்சா திரும்பி நீ வரவையே என்ன, நீ அங்கேயே வச்சுக்கோ, இந்த தண்ணி எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி பாக்கியம் தண்ணியும் கொடுத்து விட்றாங்க. பரணி தண்ணியும் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் சண்முகத்துக்கிட்ட சொல்கிறாங்க, டே சண்முகம், நம்ம அங்கே வந்து தங்கி எவ்வளவு நாள் ஆச்சு? சரி, இன்றைக்கி ஒரு நாள் திருப்தியாக இங்கே இருந்துட்டு போகணுங்கிறாங்க. ஆமால, ஆனால் இங்கே இருந்தோன்னா நம்ம இந்த உங்கள் அப்பா பண்ணுற வேலைத்தனமெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அதனால் நம்ம மாடிக்கு போயிட்டா இன்னொன்று வசதிங்கிறாங்க. இதுக்கிட்ட பரணி, ஆமாடா நீ சொல்கிறதும் சரிதான், அவர் எங்கே போகிறாரு வராருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க. ஆமல பரணி, காற்றும் அங்கே நல்லா இருக்கும், சில சிலன்னு இருக்கும். எனக்கு இந்த அடுப்பட்ட ரூமில் இருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுங்கிறாங்க சண்முகம். சரி வா, நம்ம மாடிக்கு போகலாம் அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே வெளியில் வந்து சனியன் ஒட்டு கேட்டுட்டு இருக்கிறாரு. காது கொடுத்து கேட்டு நல்லா கேட்காதனால திரும்ப ஓடி வந்து சவுந்தரபாண்டி கிட்ட சொல்கிறாங்க, ஐயா அவங்க 2 பேரும் என்னமோ பேசுகிறாங்க, ஆனால் என்ன பேசுகிறாங்கன்னு தான் ஒன்றும் தெரியல. நம்ம வேற இந்த பாண்டி அம்மாவை அந்த ரூமுக்குள்ளே தானே வச்சுருக்கோம், அங்கே யாருமே போக மாட்டாங்கன்னு நாம் நினச்சோம். ஆனால் இன்னைக்கு பரணி பாப்பாவும் இந்த வெறும்பை சண்முகமும் வந்து தங்குவாங்கன்னு நம்ம நினச்சி கூட பார்க்கல எங்க ஐயாங்கிறாங்க. ஆமாடா, என்னடா பண்ணுறது, எப்படியாவது இந்த பரணியும் சண்முகமும் வெளியில் வந்த நேரம் பார்த்து இந்த பாய்க்காக்காரி பாண்டி அம்மாவை வெளியில் இழுத்துக்கிட்டு வந்தால் ரொம்ப நல்லதாக போயிருமேன்னு நினைக்கிறாங்க சவுந்தரபாண்டி. சரிங்க ஐயா, அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. எப்படியாவது நம்ம பரணி பாப்பாவையும் அந்த சண்முகத்தையும் வெளியில் வர வச்சுட்டா அந்த நேரம் பார்த்து பாண்டி அம்மாவை இழுத்திட்டு வந்துடலாம். யாரும் கவனிக்காத நேரம் பார்த்து நம்ம கொண்டு வந்து காருக்குள்ளே அடைச்சிடலாங்க ஐயா. அப்புறமா எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் நம்ம கார்ல இருந்து வெளியில் கொண்டு போய் எங்கேயாவது ஒரு பக்கம் வீசிடலான்னு சனியன் ஐடியா கொடுக்கும். ஆமாண்டா சனியா, நீ இப்போ தான் கரெக்டான ஐடியா கொடுத்துருக்க. சரிடா, நானே போய் பரணியை கூப்பிட்றேன், போய் கதவை தட்டுறேன். அவள் கதவை திறப்பா. ரூம்குள்ளே ஏசி எல்லாம் காற்றெல்லாம் நல்லா வருதா செக் பண்ணி பார்க்குற மாதிரி நான் உள்ளே போகிறேன். அந்த நேரம் அசந்த நேரத்தில் நீ பாண்டி அம்மாவை இழுத்துட்டு வந்துடு சரியா அப்படின்னு சொல்லவும், சரிங்கய்யா அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க சனியன். அப்போது சவுந்தரபாண்டி போய் கதவை தட்டுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த பாக்கியம் வந்து, ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாச்சு விவசாயம் இருக்கா? இவ்வளவு நாளைக்கு அப்புறமா பரணியும் சண்முகமும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஏதோ சின்ன ஜெர்சிக அவங்க ஏதோ தனியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக நீங்கள் எதுக்கு இப்போ போய் கதவை தட்டிக்கிட்டு இருக்கீங்க? விடிச்சதுக்கப்புறம் அவங்கள பார்த்தா போதும், இப்போ என்ன அவசரம் அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியம். ஏய், உனக்கு ஒன்றும் தெரியாது, இவ்வளவு நாளைக்கு அப்புறமா வந்திருக்கா பரணி, அவர் ரூமில் எல்லா சௌகரியம் வசதி இருக்கான்னு நீ ஏதாவது பார்த்தியா? சும்மா தண்ணி மட்டும் கொடுத்தா போதுமா? நான் போய் அதெல்லாம் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் சவுந்தரபாண்டி படப்படன்னு தட்டுறாங்க. இதை பார்த்த பரணி வந்தது, என்னப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு இப்படி கதவை தட்டுறீங்கன்னு கேட்குறாங்க. ஏய் பரணி, உனக்கு ஒன்றும் தெரியாது, உன்னை பற்றி எனக்கு தான் நல்லா தெரியும். நீ சௌகரியமாக வாழ்ந்த பொண்ணு, இந்த வீட்டில் இருக்கும்போது நீ எவ்வளோ சௌகரியமாக சந்தோஷமாக இருந்த. ஆனால் இது நாளைக்கு அப்புறம் இப்போ தான் திரும்பி வந்திருக்கேன். இந்த ரூமில் உனக்கு ஏசி காற்று, ஃபேன் காற்று எல்லாம் வருதானே நான் பார்க்க வேண்டாமா? ஒரு அப்பனோட கடமைகளை வாங்குறாங்க. உங்கள் கடமை உணர்ச்சி என்னங்கிறது எனக்கு தெரியாதா? போது நிறுத்துங்க, போய் உங்கள் வேலை என்னமோ அதை பாருங்கங்கிறாங்க பரணி. என்னல பரணி இப்படி பேசிகிட்டு இருக்கிற? ஒரு அப்பனோட கடமை என்னங்கிறது உனக்கு தெரியாது, பெத்தவனுக்கு தான் தெரியும் சரியா? இங்கே பாரு, நீ எவ்வளவு வருஷமாக இந்த ரூமில் இருந்த, உன்னோட ரூமில் எந்த குறையாவது நீ கண்டிருப்பியா? எவ்வளவு சௌகரியங்கள் பண்ணி வச்சிருக்கிற, ஏசி காத்தென்ன, ஃபேன் காத்தென்ன, இதெல்லாம் உனக்கு அங்கே அந்த வெறும்பைய வீட்டில் கிடைக்காது. இவ்வளோ நாளைக்கு அப்புறமா நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற, உனக்கு ஒரு குறைனா அதை நான் பார்த்துக்கிட்டு இருப்பேனா? அதெல்லாம் முடியாது, நான் உள்ளே போய் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வரேங்கிறாங்க. சே, உங்களுக்கு மட்டும் விவஸ்தையே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி பரணி திட்டுறாங்களே தவிர, அப்போ சவுந்தரபாண்டி, ஐயோ, உள்ளே போன 2 பேருமே இந்த பாண்டி அம்மாவா பார்த்துருப்பாங்களா? பார்த்துருந்தா இந்நேரம் எகிரி பாஞ்சுக்கிட்டு சண்டைக்கெல்லாம் வந்திருப்பாங்க. நல்ல வேலை பார்க்கல போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அங்கங்கே சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. பாண்டி அம்மா உள்ளே படுத்துருக்கிறது, அதுவும் கட்டில் கடையில் பெட்ஷீட்டை போட்டு நல்லா இறுக்கி கட்டி வச்சிருக்கிறாங்க சவுந்தரபாண்டி. நல்ல வேலை யாரும் பார்க்கல போல இருக்கு, வெளியில் தெரியிருக்கும் வாய்ப்பில்லை. சரி, எப்படியாவது சனியனை கூப்பிட்டு வெளியில் இழுத்துட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சவுந்தரபாண்டி சொல்கிறாங்க, இதை பார் பரணி, நீ கொஞ்சம் நேரம் வெளியில் இரு. ரூமில் இவ்வளவு நாளாக புழங்காமல் இருந்ததுனால தூசி குப்பை இப்படியெல்லாம் இருக்குது. சனியனை விட்டு நான் இதெல்லாம் சுத்தம் பண்ணி தரேன், நீங்கள் 2 பேரும் அது வரைக்கும் எங்கேயாவது ஒரு பக்கம் உட்காந்து பேசிகிட்டு இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தான் அக்கறை போங்க அப்படின்னு பாக்கியம் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. பாக்கியம், உனக்கு ஒன்றும் தெரியாது. ஏம்மா பரணி, நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் நேரம் அப்படி இருங்க. டே சனியா, இதெல்லாம் வந்து சுத்தமாக கூட்டி பெருக்கி சுத்தமாக வச்சுருடாங்கிறாங்க. பாக்கியம் வந்து அதெல்லாம் நான் சுத்தமாக தானே வச்சுருக்கேங்கிறாங்க. பாக்கியம்,
பாக்கியம் உனக்கு ஒன்றும் தெரியாது, அங்கே பாரு மூளை முடுக்கெல்லாம் ஒரே அற்றையும் ஒற்றையுமா இருக்குது, இதெல்லாம் சுத்தம் பண்ண வேண்டாமா? விடியிற வரைக்கும் இருந்தாலும் இந்த ஃபேன் காற்றுக்கும் தூசிக்கும் அப்படியே மூக்கில் படிஞ்சா சளி பிடிச்சிக்கும், இதெல்லாம் நம்ம பொண்ணுக்கு பார்த்து பார்த்து நம்ம செய்ய வேண்டியது நம்ம கடமை தெரியுமா அப்படின்னு எப்படியோ அதையும் இதையும் சொல்லி சமாளிச்சுட்டு எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சதுக்கப்புறம் இந்த சாணியனை சவுந்தரபாண்டியும் சேர்ந்துக்கிட்டு பாண்டியம்மாவை தரன்னு பெட்ஷீட்டோடு ஒன்றா இழுத்துக்கிட்டு போகிறாங்க. இது யாருமே கவனிக்கல. பரணியும் சரி இவர்கிட்ட என்ன வாக்குவாதம் பேசிக்கிட்டு ஏன் நேரத்தை வீண் பண்ணணும், வா நம்ம மொட்டை மாடிக்கு போகலாம், அவர் எப்படி இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியே போகும்போது எங்கே போகிறாரு என்ன பண்ணுறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், அது வரைக்கும் நம்ம நேரத்தை நாம ஏன் வேஸ்ட் பண்ணணும், நம்ம ரெண்டு பேரும் பேசுறதுக்கு நிறைய இருக்குடா சண்முகம் அப்படின்னு சொல்லி பரணி சொல்லவும் சண்முகம் பரணி ரெண்டு பேரும் மொட்டை மாடியில் உட்காந்து அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஐயா இதுதான் நல்ல சான்ஸ், இந்த பெரிய அத்தாவை இந்த காருக்குள்ளே வச்சு எங்கேயாவது கொண்டு வெளியில் எட்ட போட்டுட்டு வந்துடலாம், யாரு கண்ணிலையும் படாத மாதிரி தூக்கி வீசிட்டு வந்துடலாங்க ஐயாங்கிறாங்க சனியன். இது கேட்ட சவுந்தரபாண்டி ஆமாடா சனியா, இழுத்துட்டு போய் யாரும் கவனிக்காத நேரமாக பார்த்து இந்த பெரிய அத்தாளை இழுத்துட்டு போய் காருக்குள்ளே அடைச்சிடும், நைட்டோட நைட்டாக எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் இவளை கொண்டுட்டு போய் வெளியே எங்கேயாவது போட்டு வந்தா தாண்டா எனக்கும் திருப்தியாக இருக்கும். ஐயா சும்மா சொல்லக்கூடாது, பெரியாத்தா நல்லா சாப்பிட்டு ஆன மாதிரி ஊறி போயிட்டாங்கங்கிறாங்க, சும்மாவா ஓஸ் சாப்பாடலவா, நல்லா தின்னு பெருத்துட்டா, எப்படியோ இழுத்துட்டு போடா, தம் கட்டியாவது இழுத்துத்தானே ஆகணுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஆமாங்க ஐயா வேறு வழியே இல்லை, இழுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் இழுத்துட்டு போகும்போது கரெக்டாக பாக்கியம் வந்து நிற்கிறாங்க. அடைச்சி இந்த பெரியாத்தாள் இழுத்துட்டு போறக்குள்ளே இவ வேற வந்து நிற்கிறாளே, இவ கண்ணில் படாமையெல்லாம் போகணுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. பாக்கியம் ஏதோ ஃபோனில் பேசிட்டு எங்கே பரணியும் சண்முகம் காணா, ரூம் நீக்கி இருக்குது அப்படின்னு எட்டி பார்க்குறாங்க, அங்கே யாரும் காணாமல் இருக்கு, எங்கே போயிருப்பாங்கன்ட்டு மாடிக்கு போகிறாங்க. மொட்டை மாடியில் போய் பார்க்கும்போது சண்முகமும் பரணியும் ஒருத்தர் மடியில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறத பார்த்து பாக்கியம் வெக்கப்பட்டுக்கிட்டு டே பரணின்னு கூப்பிட்றாங்க. பாக்கியத்தை பார்த்ததும் பரணி வெக்கப்பட்டுக்கிட்டு தள்ளி நின்று அம்மா வந்துட்டாங்க, என்னம்மா எதுக்கு கூப்பிட்டேன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை ரூமில் போய் பார்த்தேன் அவங்க ரெண்டு பேர்த்தையும் காணோம், அதான் சரி மொட்டை மாடியில் இருப்பீங்களோன்னு வந்துட்டேன், கொட்டும் பண்ணியில் இங்கே என்ன பண்ணுறீங்க வாங்க ரூமுக்கு போகலான்னு கூப்பிட்றாங்க பாக்கியம். அப்போ கார் சத்தம் கேட்குது, பரணியும் சண்முகம் ரெண்டு பேரும் யாரோ கார் எடுக்கிற மாதிரிலாம் சத்தம் கேட்குதுன்னு ஓடி வந்து எட்டி பார்க்குறாங்க. அப்போ சவுந்தரபாண்டி தான் அவசரமாக கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. காருக்குள்ளே பாண்டியம்மாவை எப்படியோ பின் சீட்டில் உட்கார வச்சுட்டாங்க. சனியனும் சவுந்தரபாண்டியும் ரெண்டு பேரும் முன் சீட்டில் உட்காந்து அவசரமாக கார் எடுத்துகிட்டு வெகு வேகமாக போகிறத பார்த்த சண்முகம், உங்கள் அப்பா ஏதோ தந்திரம் பண்ணிட்டு இருக்கான், அவன் ஏதோ பிரார்த்தனை பண்ணுறான்னு நல்லா தெரியுது, நானே சொன்னனால உங்கள் அப்பனை நம்பக்கூடாதுன்னு அவன் என்னமோ வேலை பண்ணுறான், இந்நேரத்துக்கு எங்கே கிளம்புறான் ஒன்றும் தெரியல, நம்ம பின்னாடியே போய் பார்க்கணும்ல பரணிங்கிறாங்க. ஆமாடா எனக்கு சந்தேகமாக இருக்குது, அவர் ஏன் இந்த நேரத்தில் வெளியில் போகிறாரு. போகிற வழியிலேயே சனியன் சவுந்தரபாண்டி கிட்ட சொல்கிறாங்க, ஐயா பெரியாட்டா உயிரோடு இருக்கிற மாதிரியே இருக்குது, பின்னாடி உட்காந்துக்கிட்டு கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு வர மாதிரியே இருக்குது பாருங்க ஐயா, எனக்கு என்னமோ செத்த மாதிரியே தெரியலைங்கிறாங்க. கண்ணாடி போட்டுக்கிறது எதுக்கு தெரியுமா, யாராவது வந்து எதிர நின்று பார்க்கும்போது பெரியத்தா உட்காந்துருக்கிற மாதிரி தெரியணும், அவள் செத்த போன மாட்டி தெரிஞ்சா நம்மளை தான் மாட்டிக்கொண்டா, அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீ கொஞ்சம் காட்டி கொடுத்துறாத பேசாமல் அமைதியாக இருங்கிறாங்க. சவுந்தரபாண்டியும் சனியனும் வெகு வேகமாக காரில் போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே சண்முகமும் பரணியும் வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுக்கப்புறம் மாமனாரே கொஞ்சம் நெல்லுன்னுக்கிட்டே வராங்க. திரும்பி பார்த்த சவுந்தரபாண்டி பயந்துக்கிறாங்க, அச்சுச்சோ இவன் எங்கடா இங்கே வந்தான், நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டான்டா, எப்படியோ சந்தேகம் வந்து தான் வந்திருக்கிறான், இவன் கண்ணில் பட்டுட்டோம் அவ்வளவுதான் மாட்டிக்குவோம், பெரியத்தா மட்டும் கண்ணில் பட்டுருச்சு நம்ம வசமாக சிக்கணும்டா, பாரு திரும்பி பாருங்கிறாங்க. சனியன் பார்த்துட்டு ஐயோ பெரியத்தாவை காணாங்க ஏங்குறாங்க. திரும்பி பார்த்த சவுந்தரபாண்டி குப்பரை கிடக்குறாடா, பிரேக் அடிச்சதும் உட்காந்துருந்த பெரியத்தா குமிஞ்சு விழுந்து குப்பரை கிடக்குறா, நல்ல வேலை இவங்க யாருக்கும் தெரியல. பரணி இப்போ நீ எதுக்கு ரெண்டு பேரும் என்ன துரத்துக்கிட்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. ஆமாம் நீங்கள் எதுக்காக இந்த நேரத்தில் வெளியில் கிளம்புறீங்க, அதுக்கு பதில் சொல்லுங்கள், எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குதுங்கிறாங்க பரணியும் சண்முகமும். இது கேட்டு சவுந்தரபாண்டி சொல்கிறாங்க, எது உங்களுக்கு சந்தேகமாக இருக்கா, சனியன் வயிற்ற வலிக்குதுன்னு துடிச்சான், சரி இவன் துடிச்சது என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல, அதனால தான் சரி வாடா ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். சவுந்தரபாண்டி சனியனை பார்த்து கண்ணடிக்கிறாங்க. கண்ணடிச்சதுக்கப்புறமா சனியனும் ஆமாம்மா எனக்கு வயிற்ற வலி பொறுக்க முடியல, ரொம்பவே வலிக்குது, சரி வெளியே இருக்கிற ஆஸ்பத்திரிக்கே போய் பார்க்கலாம், உங்களை ஏன் தூங்கிட்டு இருக்கிறவங்கள எழுப்பணும்னு ஐயா சொல்லிட்டாரு, அதனால தான் நாங்கள் போய் பார்க்க போகிறோங்கிறாங்க. சரி என்கிட்டயே ஒரு மாத்திரையை கேட்டிருக்க வேண்டியதானே, இதனால் என்னங்கிறாங்க. அதனால என்ன ஒன்றும் இல்லை, இருந்தாலும் சனியன் துடிக்கிற துடிப்பை பார்த்துட்டு சரி பெரிய ஆஸ்பத்திரிக்கே கூட்டிகிட்டு போகலான்னு கூட்டிகிட்டு வந்துட்டேங்கிறாங்க சவுந்தரபாண்டி. எனக்கு என்னமோ உங்கள் அப்பா சொல்கிறதுல எல்லாம் நம்பிக்கையே இல்லைங்கிறாங்க சண்முகம். சரிடா காருக்குள்ளே செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி பரணி அந்த பக்கம் இந்த பக்கம் கார் கண்ணாடிக்குள்ளெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் பாண்டியம்மா உட்காந்துருக்கிறது இருட்டுக்குள்ளே தெரியாதனால இவங்க யாருக்கும் பாண்டியம்மா விழுந்து கிடக்கிறது தெரியல. பரணிக்கும் சண்முகத்துக்கும் அப்போ சந்தேகமாக இருக்குது. சவுந்தரபாண்டி சொல்கிறாங்க, அவன் வயிற்று வழியில் துடிச்சிட்டு இருக்கிறான், நாங்கள் இப்போவே கிளம்பி ஆகணும்னு போகிறாங்க சவுந்தரபாண்டி. அப்போவும் சண்முகம் நம்பிக்கை இல்லாமல் இல்லை உங்கள் அப்பா இப்படியெல்லாம் கூட்டிகிட்டு போகிற ஆளே கிடையாது, கெடடான்னு போட்டுருவாரே தவிர இந்த நைட்டில் எல்லாம் இந்த சனியன் மேலே இவ்வளோ வக்கரப்பட்டு கூட்டு போக மாட்டாரடி, எனக்கு என்னமோ இதில் சந்தேகமாக இருக்குதுங்கிறாங்க சண்முகம். எனக்கும் அப்படி தான் தோணுது, இந்த நேரத்தில் எதுக்கு போகிறாங்கன்னு ஒன்றும் புரியலையேங்கிறாங்க
சவுந்தரபாண்டியும் சனியனும் திரும்பி பார்க்கும்போது சண்முகமும் பரணியும் அங்கேருந்து போகிறாங்க. அப்பாடா நல்ல வேலை, நம்ம வேலை எந்த சந்தேகமும் இல்லை. காரைக்கே திறந்து பார்த்துருந்தான்னா இந்த பெரியட்டா உட்காந்துருக்கிறத கண்டுபிடிச்சிருப்பா பரணி. அதுக்கப்புறம் நம்மளை விடுவாளா? விடமாட்டாளே. ஆனால் நல்ல வேலைடா, இவ ஏதோ கீழே விழுந்ததுனால நம்ம தப்பிச்சோம். சரி, இவளை இங்கேயே எங்கேயாவது புதைச்சிட வேண்டியதுதான், வேற வழிகே இல்லைன்னு சொல்கிறாங்க சவுந்தரபாண்டி. இதை கேட்ட சனியன், ஐயா இங்கே பாருங்க, இந்த பக்கமாக ஓரமாக புதர் இருக்குது, இந்த புதரோரத்துலேயே குழியை தோண்டி புதைச்சிடலாங்க ஐயாங்கிறாங்க. சரிடா வாடா, இவளை இறக்குறதுனா சின்ன வேலையா, முதல்ல குழியை தோண்டி வச்சுட்டு இவளை இறக்கி போட்டுடலாங்க. ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த புதர் ஓரமா போய் குழியை பரபரன்னு பறிச்சுக்கிட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒரு வழியா சவுந்தரபாண்டியும் சனியனும் குழியை ஆழமா பறிச்சுட்டாங்க. சரி, இனி பெரியாத்தால இழுத்து கொண்டு வந்து தள்ளிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி போய் பாண்டியம்மாவை இழுத்து பார்க்குறாங்க. இழுக்க வரைக்கும் இழுத்து பார்க்கும்போது கரெக்டாக ககான்னு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க பாண்டியம்மா. இதை பார்த்ததும் பயந்து நடுங்குறாங்க. டேய் செத்து போனவ சிரிக்கிறாடா, ஐயோ அதுக்குள்ள பேய விட்டாளா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ஓட்டம் பிடிக்கிறாங்க. பாண்டியம்மா அவங்கள மிரட்டிட்டு இருக்கிறாங்க. சண்முகம் பரணி சந்தேகப்பட்டு போனவங்க திரும்ப முத்துப்பாண்டியை கூட்டிட்டு வந்து சவுந்தரபாண்டி போன இடத்துக்கே திரும்பி வந்திருக்காங்க. வந்து பார்த்தா இங்கே சவுந்தரபாண்டியும் சனியனையும் மிரட்டிட்டு இருக்கிறாங்க பாண்டியம்மா. இதை பார்த்ததும் இவங்க 3 பேர்த்தையும் பார்த்துட்டு சனியனும் சவுந்தரபாண்டியும் ஐயோ இவங்க கையிலையும் மாட்டிக்கிட்டோமே, இவளும் நம்மளை விடமாட்டா போல இருக்குது அப்படின்னு பயந்துட்டு இருக்கும்போது அங்கே சண்முகமும் பரணியும் வந்ததுக்கப்புறம் பாண்டியம்மா ககன்னு சிரிக்கிறத பார்த்துட்டு பரணி வந்ததும் பலார்னு பாண்டியம்மாவை அறையிறாங்க. எனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ கனியோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு போய் அவளுக்கு ஒரு விலையை பேசி பணத்தை வாங்கி நகையை மாட்டிக்கிட்டு எங்க அப்பாவையும் கூப்பிட்டு எங்க அப்பா மூலமாவே நீ தப்பிச்சு வெளியில ஓட பார்த்த. இப்போ அவங்க கிட்டையும் நீ மாட்டிக்கிட்டே, இப்போ எங்க கிட்டையும் மாட்டிக்கிட்டே, எங்க கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது பெரியாத்தான்னு சொல்லி அறையிறாங்க. அடி பொறுக்க மாட்டாத பாண்டியம்மா சொல்றாங்க, ஐயோ இதுல நான் மட்டும் சம்மந்தப்படல, உன் அப்பா சவுந்தர பாண்டியன் தான் இந்த சம்மந்தப்பட்டிருக்கான், அவன் சொல்லித்தான் நான் கனியை கடத்தினேன். அரசியல்வாதி கொடுத்த பணத்தை 2 பேரும் தான் ஷேர் பண்ணி வச்சுக்கிட்டோம். அவ சொன்னதுனால தான் நான் இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டேன்ல பரணி, என்னை மன்னிச்சிடுங்கிறாங்க பாண்டியம்மா. பாண்டியம்மா சொன்னதை கேட்ட பரணி சண்முகம் எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. சவுந்தரபாண்டியை திரும்பி பார்க்குறாங்க. சவுந்தரபாண்டி ஐயோ எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைங்கிறாங்க. சம்மந்தம் இல்லாத நீ எதுக்கு பாண்டியம்மாவை காப்பாற்றணும்ல இப்போ அடிச்சு கொன்ன மாதிரி கொண்டுகிட்டு வந்து இந்த இடத்துல எதுக்கு புதைக்கிறதுக்கு வந்த, ஒழுங்கு மரியாதையா சொல்லு, கனியை கடத்தினது நீ தானே அப்படின்னு சொல்லி சண்முகம் சவுந்தரபாண்டியை பலார்னு அறையிறாங்க. இந்த பக்கம் பாண்டியம்மா கை தட்டிக்கிட்டு, நல்லா வேணுண்டா உனக்கு, என்னையா அடிச்சு கொல்ல பார்த்த, இரு இன்னும் போக போக பாரு அப்படிங்கிற மாதிரி பாண்டியம்மா தலையை அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப சவுந்தரபாண்டி பார்த்துட்டு ஐயோ இவகோட சாவகாசம் வச்சதுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்துல நம்ம மாட்டிக்கிட்டோமே, செய்யாத தப்புக்கு இவளோட சேர்ந்துக்கிட்டு நானும் இப்படி வசமா மாட்டிக்கிட்டோமே, இப்ப இதுல இருந்து நான் எப்ப தப்பிப்பேன் அப்படின்னு சவுந்தரபாண்டி ஒரு பக்கம் புலம்பி தளறாங்க. இனிமே எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி சண்முகம் பரணி இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு சனியனையும் சவுந்தரபாண்டி கூடவே பெரிய தவையும் பிடிச்சிட்டாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.